இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். பெரிய இனமாக்கி ஆசீர்வதிப்பேன். சொன்னதை செய்திடுவேன், கைவிடவே மாட்டேன். ஆசீர்வாத வாய்க்காலாய் நீருப்பாய், நீருப்பாய். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். யார் நம்மை சபிச்சா என்னங்க? யார் நமக்கு எதிர்த்து வந்தா என்ன? உங்களுக்கு விரோதமாக பில்லி சூனியம் செஞ்சிருக்கிறாங்களா? மந்திரம் செஞ்சிருக்கிறாங்களா? சோர்ந்து போய் நாம் இருக்கிறோமா? உங்களுக்கு விரோதமாக அது பலிக்கவே பலிக்காது. எந்த சாபமும் பலிக்காது, மந்திரமும் பலிக்காது. ஏனென்றால் கர்த்தர் சொல்லுகிறார் ஆகாய் 2:19, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். நான் இப்படி கடவுள் சொல்லுகிற வார்த்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். யார் உங்களை சபிக்கிறாங்களோ அன்று முதல் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். யார் உங்களுக்கு மந்திரம் செஞ்சாங்களோ, யார் உங்களுக்கு பில்லி சூனியம் வைக்கிறாங்களோ அன்று முதல், யார் உங்களுக்கு எதிர்த்து வருகிறார்களோ அன்று முதல் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஏனென்றால் இஸ்ரவேல் மக்கள் பரவி பெருகின போது பாலாக் என்கின்ற ஒரு ராஜா அவர்களை பார்த்து, கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து பயந்து போயிட்டு தீர்க்கதரிசியை கொண்டு வந்து நீ உங்களை சபிக்கணும்னு சொல்லி அவரை நிறுத்துறார். ஆனால் அந்த தீர்க்கதரிசியின் வாயில தேவன் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். சபிக்க வந்த தீர்க்கதரிசி 3 முறை கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறார். அப்போ என்னாகும் 24:3 வேதம் இப்படி சொல்லுது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டு. உங்களை யார் சபிக்க வருகிறார்களோ, யார் சபித்தார்களோ அவர்களை காணும்படிக்கு கர்த்தர் செய்வார். என்னன்ட்டு கர்த்தருக்கு உங்களை ஆசீர்வதிப்பது தான் பிரியம், சபிப்பது அல்ல. அதனால் யாருடைய சாபத்தை பார்த்தோ, யாருடைய எதிர்ப்பை பார்த்தோ நீங்களும் நானும் பயந்து போகாமல் கர்த்தரையே மட்டும் பார்க்கலாம். ஏன்னா ஆண்டவருக்கு உங்களை ஆசீர்வதிப்பது தான் பிரியம். நீங்கள் பரவி போவீங்க, ஆசீர்வாத வாய்க்காலாக நீங்கள் இருப்பீங்க. ஆகவே குடும்பமாக இருப்பீங்கன்னா, சபையாக இருப்பீங்கன்னா, ஊழியத்தை நாம் செய்வோம் என்றால் யாருக்கும் பயப்படவே வேண்டாம். உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே சந்தோஷத்தோடு கூட இந்த வார்த்தைகளை நாம் நம்புவோம், வசனத்தை விசுவாசிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.